சாராய் ஆகாரை கடுமையாய் நடத்தினதுனால அவளுடைய மாம்சத்தை பாதுகாக்கிறதற்காக இந்த கடுமையான வேலையிலிருந்து அவள் தப்பித்து அவள் ஓடி போகிறாள். அப்படி ஓடி போகிறதான வேலையில என்ன நடக்குதுன்னா, ஒரு தேவ தூதன் அவளை சந்தித்து, ஆகாரே, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க போகிறேன்னு கேட்கிறார். இந்த இடத்துல அவள் ஓடி போறதுக்கான காரணம் என்ன? அவள் மாம்சத்தை நேசித்ததினால். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாமும் ஒரு காரியத்திலிருந்து நம்ம ஓடி போகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பில், ஒரு ஸ்தானத்திலிருந்து நம்ம ஓடி போகிறோம். எதனால? நாம் நம்முடைய மாம்சத்திற்காக போராடுகிறதினாலே, நம்முடைய மாம்சத்திற்காக நாம் போராடுகிறதினால், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சித்தத்திற்கு நேராக, நம்முடைய சுயத்திற்கு நேராக ஏதாகிலும் ஒரு காரியம் நடக்கும் பட்சத்தில் நாம் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறோம். அந்த இடத்தில் அந்த பிரச்சனை, போராட்டம் நம்மை நோக்கி வருகிறது. தேவ சித்தமா இல்லை என்னுடைய சுயத்திற்கு விரோதமாய் வருகிறதா என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்காமல் நம்முடைய மாம்சத்திற்கு மாத்திரமே நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து நாம் அந்த இடத்துல கிரியைகளை செய்கிறோம். இந்த இடத்துல சாராயினுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார், அதே போல ஒரு போராட்டம் அவளுக்கு வருகிறது. அந்த போராட்டத்தை அவள் எப்படிப்பட்ட போராட்டமாய் மாற்றுகிறாள்? நல்ல போராட்டமாய் மாற்றுகிறாளா? அதை கெட்ட போராட்டமாய் மாற்றுகிறாளா? அவள் மாற்றின போராட்டம் இந்த நல்ல போராட்டமாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவளுடைய பாதையிலே அவர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், நீ உன்னுடைய நாச்சியால் அண்டைக்கு போய் அடங்கி காத்திரு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக சபைகளிலே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு சில உபதேசங்கள் நமக்கு நேராய் வரும் பொழுது இந்த சாராயை போல நம்முடைய மாம்சத்திற்கு விரோதமாய் நாம் கிரியைகள் செய்து, நம் மாம்சத்தோடு நாம் கிரியைகளை செய்து, அந்த பிரசங்கத்திற்கோ உபதேசத்திற்கோ விலகி நாம் ஓடுகிறோம். ஆமென். விலகி நாம் ஓடுகிறோம். அப்படி விலகி ஓடுகிறதான நேரத்திலே அந்த போராட்டம் கெட்ட போராட்டமாய் மாறுகிறது.